சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஓகேங்களா? விடைத்தாள் திருத்துதலுக்கான மிக முக்கியமான பேப்பர் கரெக்ஷனுக்கான அப்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப சும்மா ஏதோ வந்தோம், டிக் பண்ணோம், போனோம் அப்படின்ற மாரியான அப்டேட்ஸ்லாம் இது இல்ல. ஓகேங்களா? ஃபுல்லா பாருங்க. ஏ டூ ஜெட். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் கரெக்ஷன் பத்தி பல அறிவிப்புகளை நம்முடைய தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது துணை தேர்வு. ஓகேங்களா? நார்மலான தேர்வு கிடையாது. துணை தேர்வு அப்படின்றதுனால 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ஒரு 60,000 பேர் டு 80,000 பேர் தான் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க டோட்டலாவே. ஸோ இந்த 60 டு 80,000த்திலேயே வந்து 100% வந்து போட்டுட்டு கால்குலேஷன் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த முறை நம்ம என்ன பேஸை ஃபாலோ பண்ணாங்க பேப்பர் கரெக்ஷனில், ஓரளவு விடைத்தாள்களில் பதில்கள் இருந்தாலே உங்களுக்கு அதற்கான முழுமையான பதிலை வந்து கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருந்தது. இந்த முறையும் அதே கான்செப்டையே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்கிறாங்களாம் நம்முடைய பள்ளி கல்வித்துறையின் சார்பில். பேப்பர் கரெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டு பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ், அதில் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விதமான காரணத்திற்கொண்டும் இப்போ ஒரு பதில் எழுதியிருக்காங்க, பட் அந்த பதிலுக்கான வினா எண்ணோ அல்லது மற்ற விஷயத்தையோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தவறாக குறிப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை தோல்வி அடையக்கூடிய நிலை வருகின்ற பட்சத்தில் அந்த வினாக்களை நன்கு கூர்ந்து கவனித்து பார்த்து அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்களை வழங்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் என்பது அஃபீஷியல் நியூஸாகவே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே துணை தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பேப்பர் கரெக்ஷன் உங்களுக்கு வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம்லாம் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த குளறுபடிகள் இருக்கக்கூடிய மாதிரி இந்த முறை இருக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து 2024லயே வந்து என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா எல்லாருக்குமே சேம் மார்க் மெத்தட் வந்து போட்டிருக்காங்க. ஐ மீன் சேம் மார்க் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் 40 மார்க் எழுதியிருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு 25 மார்க் தான் கிடைச்சிருக்கு. அந்த பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து கடந்த கால தேர்தல்கள் நீங்கள் எழுதிய தேர்வுகளில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த முறை அப்படி டெஃபினெட்லி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. ஸோ 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு துணை தேர்வு நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ விடைத்தாள் திருத்துதல் பற்றி என்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்து இருக்குதுன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம மறக்காமல் பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே.